வணக்கம், வெல்கம் டு சித்ரா முர்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்பி பாலக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்த்துடலாம். அப்படியே பாருங்க, நான் வந்து அடுப்புல கடாயில வந்து எண்ணெயை காய வச்சிருக்கேன். 1 கப்பு பாலக்கீரை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுல வந்து 1/2 டீஸ்பூன் வந்து தனியா, 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 2 கிரீன் சில்லி பச்சை மிளகாயை கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயம் நல்லா ஒரு டீஸ்பூனே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதுலேயே ஏற்கனவே தண்ணி விடும். நம்ம உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவுலாம் கலந்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு கடலை மாவு ரெண்டும் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான். அப்புறம் கடலை மாவு அது 1 கப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க, நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து விட்டுருங்க. சுட போகிறது பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரை கொஞ்சம் கூட நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, தண்ணி ரொம்ப தேவையில்லை. நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அப்படியே போட்டுருங்க. நம்ம ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா இந்த கீரையிலே வேற கொஞ்சம் தண்ணி இருக்கும். என்ன பண்ணுங்க, பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அப்படியே உடுத்து விட்டுறேன். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க. எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்துருங்க. நம்மளுடைய கிறிஸ்பி பாலக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாலக் பக்கோடான்னு சொல்லலாம், கிறிஸ்பி பாலக்னு சொல்லலாம். பேரெல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுத்து. கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.